விஜய் அவர்கள் பண்ணது வந்து ஒரு கருத்தியலாக, ஒரு பண்பாட்டு ரீதியாக, ஒரு நேர்மையாக, ஒரு மனிதாபிமானமாக, ஒரு பண்பாட்டு பார்வையில் பார்க்கும்போது இந்த பண்பு வந்து ரொம்ப தவறானது. அதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம தான் போய் பார்ப்போம். நம்மளால் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போது இன்னும் நம்மளே தான் போய் பார்த்தாகணும். அது இவ்வளவு காலம் தள்ளினதே ரொம்ப தவறு. நிகழ்வு நடந்து, கரூர் நிகழ்வு நடந்து இவ்வளவு காலம் கழித்து அவர் வந்து போய் பார்த்துருக்கணும். அது போகலை. காலம் தள்ளி போகணும், அதுவும் போகலை. அடுத்தது அவர் வந்து கூப்பிடுறாரு, வீட்டுக்கு வந்து பாருங்கள். இவருக்கு உடம்பு சரியில்லையா, இவர் வீட்டில் உயிரிழப்பு நடந்ததா, இல்லை அவங்க வீட்டில் உயிரிழப்பு நடந்ததா அப்படின்ற கேள்வி மக்களுக்குள்ள வரும். அப்போ ஏன் வந்து அவ்வளோ பேரும் கரூர்லேருந்து வந்து சென்னையில் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அங்கே போகும்போது பல சிக்கல்கள் வரும். அது தன்னுடைய ஒரு நடிகர்ன்ற ஒரு நிலையிலையும் ஒரு கட்சி தலைவர் நிலையும் அவருக்கு வந்து பாதிப்பையும் அவமானத்தையும் பல சிக்கல்களை உருவாக்குன்ற குற்ற உணர்ச்சி அவருக்குள்ளே இருக்கிறதா தான் நாங்கள் கருதுறோம். அந்த அச்சமும் குற்ற உணர்ச்சியும் அவமானமும் இருந்து தான் இவர் இந்த வேலையை செய்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு பொறுப்பில்லாத தன்மை, தலைமை பண்பு இல்லாத தன்மை, அதுவும் இருக்கலாம். இந்த இரண்டு வகையான பார்வையிலிருந்து தான் நம்ம விஜய் இந்த செய்தியில் பார்க்க வேண்டியது.